ரொம்ப சாதுரியமாக எனக்கு எதிரே உட்காராத நண்பருக்கு என்னுடைய நன்றி. இப்ப ராஜா சார் மாதிரி யாராவது இலையில உட்கார்ந்தா நம்பி நீங்க பின்னாடி போய் நிக்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவாருன்றது ஒரு தோற்றத்துல இருந்து நமக்கு தெரியும். அதுக்குன்னு எல்லாரையும் அப்படி நீங்க நம்பி ஏமாந்துட முடியாது. சில பேர் குழம்பு 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 ரசம் ரசம் ரசம்ன்ற ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்க பின்னாடி போய் நின்னீங்கன்னா அவ்வளவுதான், 2 பந்தி முடிஞ்சிடும். சரியான இடத்துக்கு போய் நின்னுட்டு அவர் பின்னாடியே நின்று அவருக்கு ஒரு பிரஷரை நீங்க உருவாக்கணும். நான் எப்படியாவது சீக்கிரம் சாப்பிட்டு முடியலன்னா பின்னால இருக்கிறாரு மேல விழுந்துருவான் அப்படின்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கி அவரை சீக்கிரமே எந்திரிக்க வச்சு பாயசத்தை வந்து சார் சாப்பிட்டுட்டே கூட போலாம் சார். நீங்க இலையிலேயே உட்காந்து சாப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது, சாப்பிட்டுக்கிட்டே போலாம். தெருவில் 2 நாய் அவரை துரத்த. இதுதான் நம்முடைய பந்தி மரியாதை. யாருமே நம்மள வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க அப்புறம் சாப்பிட்டு போக முடியாது. அந்த கல்யாணத்துல வீட்டுக்கு வந்து வீட்டுல முன்னாடியே சொல்லிருப்பீங்க நான் சாப்பிட்டுருவேன் எனக்கு வேண்டான்னு. வீட்லயே ஒண்ணும் இருக்காது. யாரும் நம்மள கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நாமே போய் பந்தியில விழ வேண்டியதுதான். ஆனா நாகர்கோவில் பந்தி முறை என்பது அப்படி கிடையாது. கூப்பிட்டா தான் சாப்பிட போகணும். சம்பந்தப்பட்டவங்க பெண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஐயா சாப்பிட வாங்க அப்படின்னா தான் நீங்க சாப்பிட போகணும். அதுக்கு முன்னாடியே போனா மான மரியாதை இல்லாதவன் பேர் கிடைக்கும். நமக்கு சிட்டில அதெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அங்க போய் மட்ட 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 எடுத்த உடனே குழம்பு சாத்த ஒரு அடி அடிச்சா ரசம் அப்படிலாம் கேட்க கூடாது. அந்த பந்தி எப்போது நகர்கிறதோ அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பந்தியில இருக்கிறவங்க எல்லாரும் குழம்பு முடிச்சாதான் நீங்க ரசத்துக்கு வரலாம். நீ பாதியிலேயே சாப்பிட்டு முடிச்சு பக்கத்துல இருக்கிற சாப்பிடும் போது எந்திரிச்சு போய் இலைய மிதிச்சு எதுவும் செய்யக்கூடாது. நான் இன்றைக்கு விருந்துகளில் முதல்ல நமக்கு மரியாதை கிடையாது, நாம அதை எதிர்பார்க்கறது இல்லை.